ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நம்ம தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வித்தொகை வழங்கும் திட்டத்தை வந்து இப்போ சமீபத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டுகளுக்கு, அதாவது 2025 டு 26 கல்வி ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி டெட்லைன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். உங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து இலவசமா வந்து கல்வி உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிற வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்வி ஊக்கத்தொகை அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப். சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும், என்னென்ன படிப்பு படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பத்தி கிளியரா வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில வந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவித்தொகை வழங்கும் திட்டத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்துல என்னென்ன படிப்பு படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற்றிட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கல்வி உதவித்தொகை வந்து எந்தெந்த கேட்டகரியில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரூ. 2000 வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து 6th to 8th வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 6000 வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து ரூ. 8000 வந்து கொடுக்குறாங்க. இளங்கலை, அதாவது அண்டர் கிராஜுவேட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூ. 12,000 பெர் இயருக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து முதுகலை மருத்துவம், அதாவது நீங்க போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் மெடிக்கல் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து பொறியியல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூ. 14,000 வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்கு அப்படின்னா அந்த உடல் ஊனமற்ற மாணவர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு. இதுல வந்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யூடிஐடி கார்டு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? ஓகே. இப்போ அதே இது அந்த வாசிப்பாளர் இருக்காங்க பாத்தீங்களா, ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து வாசிப்பு திறன் அற்றவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்டா வந்து வாசிப்பாளருக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது கண் பார்வை இல்லாம இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து இன்னும் ரூ. 3000 வந்து கொடுக்குறாங்க. இளங்கலை படிப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 5000 கொடுக்குறாங்க. முதுகலை தொழில்நுட்பத்துக்கு வந்து ரூ. 6000 உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான தகுதிகள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில மாணவ மாணவியரா வந்து இருக்கணும். அதுவுமே வந்து அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகள்ல நீங்க வந்து இப்ப கரண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு முந்தைய ஆண்டுல, அதாவது ப்ரீவியஸ் அகாடமிக் இயர்ல உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நீங்க 40% மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும். இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து போன 2024 டு 25 அகாடமிக் இயர்ல 10th முடிச்சுட்டு இந்த வருஷம் 11th போறீங்க அப்படின்னா உங்களுடைய 10th பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 40%க்கு மேல வந்து மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதை தாண்டி அரசு சார்பில் வேற ஏதாச்சும் வந்து உதவித்தொகை நீங்க வந்து பண்ணி, அதாவது பெற்றிருக்க கூடாது, அதை கிளைம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. வேற ஏதாவது என்ஜிஓ மூலியமா நீங்க வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தமிழக அரசு சார்பில் பிற உதவித்தொகையை நீங்க வந்து பெற்றிருக்க கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த 3 எலிஜிபிளை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த ஸ்கீமுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் முதல்ல வந்து தேவைப்படும் அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இ சேவை வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல எப்படி வந்து லாகின் ஐடி கிரியேட் பண்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க லாகின் பண்ணி ஹோம் பேஜ்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனா வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து உங்களுடைய போட்டோ, யார் வந்து ஸ்டூடெண்ட் அப்ளிகண்டா வராங்களோ அவங்களோட போட்டோ, அவங்களோட நேஷனல் ஐடி கார்டு, அதாவது வந்து நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு ஐடி கார்டு வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்களோட ஆதார் கார்டு, யூடிஐடி கார்டு, அதாவது வந்து அந்த யூனிக் டிசபிலிட்டி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு வேணும். அதே மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ப்ரீவியஸ் இயர், அதாவது இப்போ நீங்க 10th மார்க் ஷீட் 10th முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு உண்டான மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து வேணும். அதே மாதிரி வந்து சர்டிபிகேட் ஃப்ரம் கரண்ட் ஸ்டடிங் இன்ஸ்டியூட், அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உங்களோட போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்ல வந்து எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல வந்து நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போனோஃபைட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த போனோஃபைட் சர்டிபிகேட்டையும் கண்டிப்பா நீங்க வாங்கி வந்து சப்மிட் பண்ணணும். இதை தாண்டி வந்து டாக்டர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிபிகேட், அதாவது டாக்டர் சர்டிபிகேட் ஃபார் பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டிஸ், இத்தனை பர்சன்டேஜ் 40 50 சொல்லிட்டு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கும், மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மே நீங்க வந்து டாக்டர் கிட்ட வந்து வாங்கி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ப்ரொசீடுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க.
குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ள போகும். ஏற்கனவே உங்ககிட்ட வந்து கேன் நம்பர் இருக்கு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா கேன் நம்பர் போட்டு உள்ள போயிரலாம். கேன் நம்பர் இல்லாதவங்க நீங்க கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ள வந்து போற மாதிரி இருக்கும். ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. அப்படி இல்லன்னா உங்களோட ஆதார் நம்பர் போடுங்க. அப்படி இல்லன்னா உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நீங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பர் அப்படி இல்லன்னா உங்க பேரண்ட்டோட மொபைல் நம்பர போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே, உங்களோட நேம் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற காமிச்சிரும். இருந்துச்சு அப்படின்னா அத கிளிக் பண்ணிட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. மேல வந்து நீங்க கேன்ல கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல கேப்சர் ஆகி வந்துரும். உங்க நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ், அதே மாரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். அப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல விண்ணப்பதாரர் விபரம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல நேச்சுரல் ஆஃப் டிசபிலிட்டீஸ் உங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளியோட வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து என்ன பண்ற மாரி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க பிளைண்ட்னா பிளைண்ட் குடுக்கணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோகோமோட்டர்னா லோகோமோட்டர்ங்கிற ஆப்ஷன் குடுக்கணும். இல்ல ஹெட் அண்ட் கியரிங் இருக்குன்னா, அந்த ஆப்ஷன் வந்து குடுக்கணும். இல்ல உங்களுக்கு எந்த கேட்டகரில இருக்கோ, அந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அதோடைய விழுக்காடு, அதோடைய பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் என்னவோ அந்த பெர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய கரண்ட் எஜுகேஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க வந்து 11த் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் 11த் போன வருஷம் 10த் முடிச்சுட்டு 11த்னா 11த் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. கேட்டகரி ஸ்டடி ஆஃப் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல வந்து ரெகுலரா இல்ல வந்து கரஸ்பாண்டான்னு கேட்டிருக்காங்க. ரெகுலர் ஸ்கூல்ல போயிட்டு தான் பண்றீங்க அப்படின்னா, ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து அது ஜாயிண்ட் அக்கவுண்டா இருக்கா? இல்ல வந்து சிங்கிள் அக்கவுண்டா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கவுண்ட் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் குடுங்க. இல்ல உங்க பேர்ல தனியா வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து இருக்கு அப்படின்னா, அந்த அக்கவுண்டோடைய டீடைல்ஸ் பேங்க் பாஸ்புக்க கையில எடுத்து வச்சுட்டு, அதுல அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் வந்து என்ன போட்டிருக்காங்களோ, அத இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல பேங்க் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் குடுங்க. இல்ல இந்தியன் பேங்க்னா இந்தியன், இந்தியன் ஓவர்சீஸ்னா ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துட்டு, அந்த பேங்கோட பிரான்ச் எந்த பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு அதாவது தேசிய அடையாள அட்டை சொல்றாங்க இல்லையா? யுடிஐடி கார்டு அந்த நம்பர இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல எந்த டேட்ல வந்து அந்த கார்டு வந்து வழங்குனாங்களோ, அந்த கார்டோட இஷ்யூ டேட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபேமிலி டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க வீட்ல வந்து எத்தன பேர் வந்து இருக்கிறாங்க? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அம்மா, அப்பா, நீங்க 3 பேரோட நேம இந்த இடத்துல ஒன் பை ஒன்னா வந்து நீங்க வந்து ஆட் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் குடுக்கணும். அவங்க பேரு, அவங்களோட ஜெண்டர் மேலா, ஃபீமேலா, ரிலேஷன்ஷிப் அவங்க ஃபாதரா, மதரா, இல்ல எல்டர் பிரதரா, எல்டர் சிஸ்டரா, இல்ல யங்கர் பிரதரா, யங்கர் சிஸ்டரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா குடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஏஜ், அவங்களோட ஸ்டேட்டஸ் மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட் இந்த ஆப்ஷன் வந்து குடுத்துட்டு, நீங்க ஆட் குடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. இன்கம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஒரு 72,200 அப்படி இல்லன்னா வந்து ஒரு 1,00,000 வந்து கம்மியா மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹையா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஒரு 80,000 சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 9த் வந்து எந்த இயர்ல வந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து இந்த இடத்துல 9ன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து 11த் தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மேல போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காவே 9ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துரும். சரிங்களா? இந்த இடத்துல ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பர்ட்டிகுலரா வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து கேட்டிருக்காங்க. 9த் ஸ்டாண்டர்ட் வந்து எந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2023 இந்த இடத்துல மார்க் வந்து எவ்வளோ எடுத்தீங்க? 9த்துக்கு மோஸ்ட்லி வந்து மார்க் வந்து கிடையாது. அப்ராக்ஸிமேட்டா நீங்க வந்து ஒரு 80 சொல்லிட்டு போடுங்க. அதே மாரி 10த்ல வந்து எந்த இயர்ல இருந்து பாஸ் அவுட் ஆனீங்கன்னு கேட்குறாங்க. 2024 அந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு, மார்க் எவ்வளோ வந்து எடுத்திருக்கீங்களோ, அந்த மார்க்க இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு, சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து சப்மிட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நம்ம மேல சொன்னோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங்ல நம்மளுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, நம்மளுடைய பேங்க் பாஸ்புக், அதே மாரி வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட், அதே மாரி வந்து ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிடிஎஃப்ல நம்ம வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா வந்து ₹10 மட்டும் நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்து வரும். அந்த அக்னாலஜ்மென்ட் காப்பி எடுத்துட்டு நீங்க எங்க போய் குடுக்கணும் அப்படின்னா, உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்துல போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுல அதாவது நீங்க வந்து இந்த இ-சேவை லாகின்ல போயிட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், உங்களோட விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்கள், அதாவது நீங்க என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி வந்து அனுப்பிச்சீங்களோ, அதே மாரி பிசிக்கல் டாக்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ரெடி பண்ணுங்க. அதாவது ஜெராக்ஸா தான் இருக்கணும். ஒரிஜினல் வந்து குடுக்கக்கூடாது. எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு, அந்த அக்னாலஜ்மென்ட் கார்டு இருக்குல்ல, காப்பி இருக்கு இல்லையா? ₹10 பேமெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரூஃப். அத வந்து ஃபர்ஸ்ட்டு வச்சு நீங்க பின் பண்ணிட்டு, உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்துல போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த மாசம் 20 வரைக்கும் நமக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க வந்து இப்பவே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.